ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாய் ஹலோ வணக்கம். நாங்கள் விகே சர்ப்ரைஸ். நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் எங்கே நிற்கிறோம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி சரியான அலைச்சலாக போயிட்டு ஐயா செத்த கதையாக போயிட்டு இது என்ன சம்பவம்னு சொன்னால் வந்து இன்றைக்கி எங்களுடைய பவுனதீவில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா வந்து தற்பொழுது வந்து எங்கே இருக்கிறாங்கன்னு சொன்னால் வெளிநாட்டிலே இருந்து கொண்டு இருக்கிறாங்க. சரியோ அந்த அக்கா வந்து இருக்கிற சொந்த இடம் எதுன்னு சொன்னால் வந்து ஓந்தாச்சி மடத்தில் அவங்களோட ரிலேஷன் வீட்டை தான் போது அவங்க ஃபேமிலியோடு இருந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த ஓந்தாச்சி மடத்தில் அவங்களோட கணவர் அவங்க 2 பிள்ளைகள்னு சொல்லி ஸோ அவங்களோட ஃபேமிலியாக வந்து இங்கே ஓந்தாச்சி மடத்தில் தான் இருக்கிறாங்க. ஸோ அதில் என்னென்னு சொன்னால் ஓந்தாச்சி மடத்தில் அக்காவும் வெளிநாடு போய்த்தாவு தானே. அப்போ நாங்களும் எங்களுக்கு ஓந்தாச்சி மடத்தில் ஓல்டு ஹோட்டல்ஸ் உண்மையாகவே தெரியாது. அப்போ சுற்றி அடிச்சு கிட்டத்தட்ட 1 மணிக்கு ஆழமாக வந்து ஓடி கடைசியாக வந்து பீச்சை கண்டுபிடிச்சிட்டோம். இதுதானா ஓந்தாச்சி மடம் பீச்சா? நாங்கள் எங்கே நிற்கிறோமா? அப்படியே இங்கே பாருங்கம்மா, அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா சவுக்கடியா. சரி ஓகே, இப்போ சம்பவத்துக்கு வருவோம் நம்ம. ரைட், ஓந்தாச்சி மடத்தில் இன்றைக்கி வந்து அழகான சர்ப்ரைஸ் செய்யறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மேனகா அக்கான்னு சொல்லப்படுகிற ஒரு அக்கா வந்து தங்களுடைய கணவர் பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணட்டாம்னு சொல்லி எங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து தங்களுடைய பிள்ளைகளுக்கும் நிறைய ஆசைகள் இருக்குது. ஸோ கணவருக்கும் கனகாலமாக நிறைய ஆசை இருக்காம். ஸோ அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்ற மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கி வந்து மகளுக்கு அழகான சைக்கிள் ஒன்று வாங்கியிருக்கிறோம். ஸோ அதே போல் இந்த ஓட்டோக்கு மேலே கட்டி வச்சிருக்கிறோம். கணவருக்கு அழகான பாக்ஸ் ஒன்று வாங்கியிருக்கிறோம். அவருக்கு மியூசிக்னு சொன்னால் ரொம்ப விருப்பமானு சொல்லி அதே போல் வந்து நிறைய ஓட்டோ ஃபுல்லாகவே நிறைய கிஃப்ட்லாம் இருக்குது. அந்த கிஃப்ட்லாம் கொடுத்து வந்து அவங்களோட ஃபேமிலியோட அந்த சந்தோஷமான தருணத்தில் நாங்களும் இணைஞ்சு கொண்டு வேறு லெவல் வீடியோஸ் உங்களுக்கு நாங்கள் தரப்போகிறோம். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அந்த வீடியோஸு. அதுக்கு முன்னாடி எங்களோட ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணி சொன்னால் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. எங்களோட யூடியூப் பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் நீங்களும் பார்க்க முடியும். ரைட் ஓகே, இப்போ வாங்க தரமான வீடியோஸில் சந்திப்போம். இல்லை நீங்கள் வந்து அள்ளிட்டு வேறு ஒருத்தருமே இல்லை. எந்த வீட்டாரும் சொல்லியிருப்பாங்க அள்ளிட வீட்டடிக்குவாங்க, அள்ளிட்டு வீட்டடிக்குவாங்க. சரிங்க ஓகே. அப்படி சொல்லி பேரும்பராஜான்னு சொல்லி இருக்காங்க. அள்ளி அள்ளிட வீட்டடிக்காங்களா? அது பேருமைன்னு சொல்லி உங்களோட வீட்டு யாரும் இருக்காங்களா? பேரும்பராஜா. ஓ, அவன் காசன் பேரும்பராஜா. அப்படியா? ஓ அப்படி நீங்கள் போவோம். இது போதி கொஞ்சம் நம்ம போவோம். ஆறுதலா என்ன போமிக்கு நம்ம போவோம். நம்ம அழகாக போயிட்டு நம்ம எப்படி கண்டுபிடிச்சிங்க பார்த்தீங்கன்னா சம்பவத்தை. தெரியா இல்லை யார் பர்த்டே தெரியாது உங்களுக்கு? அது தெரியாது எனக்கு. என்ன சிக்கல்டா பாரு. இன்னைக்கு உங்களோட வீட்டு அவர் யார்? உங்களுக்கு சொந்தக்காரங்க உங்களுக்கு? அவர் தெரியாத நிற்கிறாரு சொல்லுங்க. இங்க வந்து பேரிமராசா நினைக்கிறாரோ? எங்க காணையிலையா? ஓ பாஸ் வணக்கம். வணக்கம் வணக்கம். எங்கேயாச்சும் உங்களை பார்த்த மாதிரி ஏதாவது ஃபீலிங் சார்? எங்க போறீங்க? அங்க வரவா? உடுப்பு மாத்திட்டேன் வாங்க. அப்படியே நல்லா தான் இருக்கீங்க, வாங்க. ஓகே அண்ணா வணக்கம். வணக்கம். அண்ணாட பேர் பேரிம்பராஜா. அண்ணாக்கு வந்து எங்களை தெரியுமா? எங்கேயாச்சும் பார்த்த மாதிரி ஞாபகங்கள் இருக்கா? எப்படி தெரியுமா? தெரியும் அண்ணாக்கு வீட்டை நாங்கள் அங்கே வந்துருக்கிறோம். என்னண்ணா ஓகே. இன்னைக்கு வந்து அண்ணாக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு பர்த்டே. ஓகே அண்ணாக்கு எத்தனை வயசு பிறந்தாள்? 37 வயசு பிறந்தாள். ஓகே. ஏன்னா நாங்கள் விகே சர்ப்ரைஸ் சார்பாக வந்து அண்ணாக்கு இனிய இதயம் கணிந்த பிறந்த நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமாக விஷ் பண்ணிட்டீங்களா? ஓகே. இப்போ அண்ணாட ஃபேமிலி எங்கே இருக்கிறாங்க? பக்கத்தில். ஓகே. குட்டிஸ் எல்லாம் அப்படி அப்பாவுக்கு பக்கத்தில் ஓடி வாங்க. சின்ன பொண்ணு வாங்க அப்பாவுக்கு பக்கத்தில். ஓகே இங்கே வாங்க, ஓடி வாங்க. ஓகே ஓகே, அது நம்ம ஆள் தான். உங்களுக்கு தெரியாதா? மறந்துட்டீங்களா நீங்கள்? ஓகே. இப்போ வந்து என்ன செய்யணும்? ஃபேமிலியோட டான்ஸ் ஆடுறோம் நம்ம. சரியோ? ரொபின் ஓகேவா? ரொபின் பக்கத்துல குட்டி பையன் ஓகேவா? சின்ன பொண்ணு ஓகேவா? ஓகே ரெடி. இப்போ பேருமண்ணாவும் டான்ஸ் ஒன்று தருவார் எங்களோட சேர்ந்து. ஓகே ரெடி.
ரொபின் டான்ஸ் ஆட இல்லையா? ஓகே, ரொபின் டான்ஸ் ஆடலன்னு சொன்னா நாங்க எல்லாரும் இப்போ நான் கிளம்புற டைம்ல இருக்கோம். அப்போ நாங்கள் போயிட்டு வரோம் பேர் மனவார். பை டாட்டா. ஓகே ரைட் வந்து ஓகே இன்னைக்கு வந்து அண்ணாட 37 வயசு பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணட்டாமன்னு சொல்லி ஏன்னா எங்களுக்கு அழகா நிறைய சர்ப்ரைஸாக வந்து நிறைய கிஃப்ட் எல்லாம் வந்து எங்களை அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ அழகான கேக் ஒன்று இருக்கு. மிக்கி மாமா கொடுங்க பாப்பா. சேவா கொடுத்து ஓகே சேவா பக்கத்துல இருங்க. அப்பாவுக்கு பக்கத்துல இல்லை அதோ இல்லை அவள் சரியான பயத்தில் இருக்கிறா. அவள் மிக்கி மாமா பிடிச்சிட்டு போகிறாங்க நினைக்கிறாங்க போல. ரைட் ஓகே நம்ம கேட்க வைப்போம் என்னண்ணா. ஓகே சரி ஓகே பக்கத்தில் வாங்க வருவோண்ணா மிக்கிக்கு பக்கத்தில். ஓகே குட்டிஸ் வாங்க அப்பாவுக்கு பக்கத்தில் ஓடி வாங்க. சேவா குட்டி தான் நாங்கள் ஸ்பெஷலாக வந்திருக்கோம். எங்கே போகிறீங்க அங்கே ஓடிட்டு? சரி ஓகே இன்னைக்கு வந்து அண்ணாட பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி எங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் எங்களுக்கு அனுப்பிடுறாங்கண்ணா. யார் அனுப்பிடுவாங்க? அது வைஃப் தான் அனுப்பிடுறாங்க. எப்படி அது சரியா எடுத்த உடனே வந்து வைஃப் தான் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி சொல்றீங்க? வேற யாரும் இல்லையா செய்யறதுக்கு? எப்படி சொல்றீங்க? ஏதாவது கெஸ் பண்றீங்களா? எப்படி எப்படி ஏதாவது ஐடியா ஒன்று தெரியும் பிரதர். இப்போ வந்து நமக்கு சொல்லி காலையில் நிற்கிறது. ஓகே நிக்கல எங்க போனீங்க? வேலைக்கு போயிட்டீங்களே நீ. ஓகே அப்போ கன்ஃபார்மா வைஃப் தான் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. வேற யாரும் வாய்ப்பு இல்லை. ஓகே நம்ம ரொபின் கேட்போம். ரொபின் தம்பிக்கு யார் செஞ்சிருப்பாங்க? அப்பாவுக்கு சர்ப்ரைஸை வந்து யாரும் கொண்டு வந்திருப்பாங்க தெரியுமா? யாரு? அம்மா. எப்படி நீங்க அம்மான்னு சொல்றீங்க? வேற யாரும் செஞ்சிருக்காங்க. ஐயா அம்மா செய்யல தாங்க. வேற ஒரு தம்பியை பிடிச்சவங்க அப்பாவை ரொம்ப பிடிச்சவங்களால தான் அப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா வேற யாரா இருக்கும்? வேற யாருமே இல்லப்பா. பக்கத்துக்கு தம்பி தானே. ஓகே தம்பி குட்டி வணக்கம். மாமா எங்கேயா பார்த்த மாதிரி இருக்கா? எங்க பார்த்து நீங்க? ஊர்ல பாத்தீங்க. தம்பியோட பிறந்த நாளுக்கு வந்தாங்களோ? அப்பாட பிறந்த நாளுக்கு நாங்கள் வந்து அதே போல 2 வருஷம் கழிச்சு வந்து மறுபடியும் அப்பாட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் வந்திருக்கோம். சரி ஓகே வந்து குட்டி பொண்ணுக்கு ஒரு அழகான கிஃப்ட் ஒன்று இருக்கு. குட்டி பொண்ணு எங்க போயிட்டீங்க? கிஃப்ட் வேணாம் உங்களுக்கு? ஐயோ கிஃப்ட் வேணாம்னு நான் கொண்டு வரேன் செல்லத்துக்கு. ஓகே வந்து குட்டி பொண்ணுக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்கு. மிக்கி மாமா அதை கொடுங்க பார்ப்போம். குட்டி பொண்ணு கிஃப்ட். ஓகே இங்கே பாருங்க மிக்கி மாமா வந்து நம்ம ஆள் தான். தெரிஞ்ச பிள்ளை ஒரு ஆள் தான். தெரிஞ்ச பிள்ளை ஒரு ஆள் தான். தேங்க்ஸ் சொல்லல. ஓகே செல்லக்குடி பிரிச்சு பார்ப்போம் நாம. ஓகே அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து பிரிச்சு பார்ப்போமா? ஓகே அப்படி இங்கே பாருங்க 2 பேரும். குட்டி பொண்ணு இங்கே பாருங்க. ஓகே பாக்கலாம். ஓகே அண்ணா பக்கத்தில் வாங்க. அண்ணா பிரிச்சு காட்டுங்க. தங்கச்சி கொடுத்த பிரிச்சு கொடுங்க பார்ப்போம். ஓகே தங்கச்சி பிரிச்சு காட்டுங்க என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். தம்பி வா பக்கத்தில் ஓடி வா. ஏன் வைக்க போறீங்க? Bienvenidos a la cripta. Dame tu cosita. Dame tu cosita. Ay, dame tu cosita. Dame tu cosita. Ay, dame tu cosita. Dame tu cosita. Ay, dame tu cosita. Muévete para aquí, muévete para allá. ஓகே என்ன இருக்கு? அழகான ஷூ ஒன்று இருக்குண்ணே. ஓகே செல்லக்குட்டி இங்கே பாருங்க. ஹலோ செல்ல பொண்ணு இங்கே பாருங்க. உங்களோட பார்த்து கொண்டு இருக்கிற இங்கே பாருங்க. ஐயோ எனக்கு ஏல அம்மா என்ன கொண்டிருக்கா. ஓகே அதே போல் வந்து பேர் பண்ணாக்கி இன்னும் ஒரு அழகான கிஃப்ட் ஒன்று இருக்கு. அண்ணா பிரிச்சு பாருங்க இருக்குன்னு சொல்லி. ஓகே அந்த கிஃப்ட் நான் பிரிச்சு பார்ப்போம். குட்டி பொண்ணு வைக்க போறாவா பயப்படுறாவான்னு தெரியல எங்களுக்கு. ஓகே ஆனால் பர்த்டேல அப்படி போய் கொண்டிருக்கு. இப்போதான் பர்த்டே போகுது. இப்போ காலையிலேருந்து வேலை என்னமா? அப்படியா என்ன வேலை செய்யுது? ரேசன் வேலைக்கு போயிட்டு வந்தீங்களா? ஓகே ஓகேயா. ஓகே ஷோர்ட்ஸ் இல்லை அது வந்து ஜீன்ஸாக தான் இருக்கணும். அப்படியே பாருங்க பாப்பா நீங்க. ஓகே அழகான ஜீன்ஸ் ஒன்று தந்தாங்க. அதே போல் அண்ணாக்கு இன்னும் ஒரு அழகான கிஃப்ட் ஒன்று பிரித்து பார்ப்போம் நாம. அண்ணாக்கு நிறைய கிஃப்ட் இருக்குது. இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக வந்து எல்லா கிஃப்ட்டையும் பிரித்து பார்த்துட்டு இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று இருக்குது. அது வந்து ரகசியமான கிஃப்ட் வந்து அண்ணா நிறைய காலம் வர ஆசைப்பட்ட கிஃப்ட் ஒன்று நாங்கள் வச்சுருக்கிறோம். ஸோ அந்த கிஃப்ட்டை பார்க்குறேன்னு சொன்னால் அண்ணாக்கு இப்போ கண்டுபிடிக்கிறது சரியான கஷ்டமாக இருக்க போகுது. ரைட் ஓகே அண்ணாக்கு வந்து அழகான ஜீன்ஸ் ஒன்று அதே போல் அழகான டிஷர்ட் ஒன்று தந்துருக்கு. அண்ணாக்கு என்ன கலர் பிடிக்கும்? எல்லா கலரும் பிடிக்கும் எங்களுக்கு. என்ன ஓகே நீங்கள் பர்த்டே உடுப்பெல்லாம் எடுத்தாச்சா? உடுப்பு எடுக்கையில் எத்தனை மணிக்கு உங்களுக்கு உடுப்பு வரும்னு சொல்லியிருந்தவங்க? ஒன்றுமே சொல்லல. அவன் சொன்ன என் ஒய்ஃபா உங்களோட வைஃப் செய்யவே இல்லை பிரதர். சர்ப்ரைஸ் வந்து வேறு பக்கத்தால் வந்தது. ஒருவேளை எங்களை பார்த்துட்டால் வந்து உங்களுக்கு அவள் தான் செஞ்சிருப்பா ஒன்று தெரியுமோ தெரியும். எங்களுக்கு அள்ளி அண்டியில் வீட்டு பர்த்டே ஒன்று இருக்குன்னு மட்டும் தான் சொன்னவங்களே தவிர பேர் மண்ணாக்கு பிறந்தனாலும் உண்மையில் தெரியாது. உள்ள வந்து மொழி தான் அள்ளி அண்டிட்ட கேட்டோம். அள்ளி அண்டி சொன்னால் இங்கே ஒருத்தரும் இல்லை நீங்கள் வெளியில் போங்கன்னு சொல்லிட்டாவும். ஒரு மாதிரியாக தான் உள்ளே வந்தாங்களே வேண்டி. ஓகே அதே போல் வந்து குட்டீஸுக்கு ஒரு உடுப்பு ஒன்று இருக்கு பார்ப்போம். உடுப்பான்னு தெரியா ஏதோ ஒன்று சின்ன ஒன்று உடுப்புன்னு பார்ப்போம். சரியா ஓகே ஆனால் இதை கொடுங்க பார்ப்போம். குட்டி பையா உங்களுக்கு தான் இந்த கிஃப்டா? மிக்கி மாமா காலில் இங்கே போயிட்டாருன்னு சொல்லி அமைக்குது. ஓகே இதில் வந்து யாருக்கு 22 சைஸ்? உங்களுக்கா 22 சைஸா? இல்லையே
யாருக்கும் ஓகே இதை நம்ம இப்போ சரி பெண்டிங்கில் ஓகே இன்னும் அழகான கிஃப்ட் ஒன்று இந்த கிஃப்டையும் பிரித்து பார்ப்போம். ஓகே நான் நினைக்கிறேன் ஒருவேளை அவங்களுக்கு சைஸ் தெரியாதோ ஒருவேளை நினைக்கிறேன். அப்படியா 22 சைஸ் தான் சொல்லியிருந்தவங்கள்ட்ட வந்து நான் 22 சைஸ் தான் எடுத்துருக்கிறோம். ஓகே அதை நம்ம ஒரு ரிட்டன் எடுக்க எழுமனு சொன்னால் ரிட்டன் எடுத்து நம்ம மாற்றிடுவோம் சரியா. ஓகே அதே போல் வந்து தம்பி ஆக்களுக்கு இப்போ 2 கேள்வி நான் கேட்க போகிறேன் சரியாடா. ஓகே தம்பிஸுக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிச்ச விளையாட்டு என்ன? குட்டிஸ் பக்கத்தில் வாங்க. ரொம்ப பிடிச்ச விளையாட்டு என்ன? என்ன விளையாட்டு பிடிக்கும்? என்ன விளையாட்டு பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் கொண்டு போயிடுவோம் எல்லா கிஃப்ட்டு. என்ன விளையாட்டு பிடிக்கும்? ஃபுட்பால் பிடிக்குமா? ஓகே இந்த ஃபுட்பாலுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து யார்கிட்டையும் கேட்டுனீங்களா எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் வேணும், ஃபுட்பால் வேணும், ஃபுட்பால் ஷூ வேணும் அப்படி ஏதாவது யார்கிட்ட கேட்டுனீங்க? அம்மாட்ட கேட்டீங்களா? எப்போ கேட்டீங்க? 2 பேரும் கேட்டீங்களா? எப்போ கேட்டீங்க? ஏய் சும்மா சொல்லாத நாங்கள் கேட்குறோம்னு சொல்லிட்டு அண்ணா பக்கத்தில் இருக்காங்க எங்கள் சப்போர்ட்டுக்கு. உண்மையாக கேட்டீங்களா? ஓகே ரைட் ஓகே 2 பேருக்கு அழகான கிஃப்ட் ஒன்று. ஓகே இந்த கிஃப்ட்டை பிரித்து பார்ப்போம் சரியா. ஓகே குட்டி தப்பி நீங்களும் பிரித்து பாருங்க. ரைட் பிரிச்சு பாப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி. எங்க குட்டி பையா எடுத்துட்டு ஓடிட்டீங்க போல. சரி ஓகே ரைட் தம்பி முன்னுக்கு வாங்க. சின்ன பையா ஓடி வாங்க. தம்பியோட பேரை சொல்லல. எனக்கு ரொபின் அண்ணாட பேர் தெரியும், அப்பாவோட பேர் தெரியும், தங்கச்சியோட பேர் தெரியும். தம்பியோட பேர் என்ன? ஜஸ்டின். ஓகே ஜஸ்டின் பிரிச்சு பார்ப்போம். ஓகே இதில் யாருக்கு 7 சைஸ் யாருக்கு 5 சைஸ்? 7 சைஸ் 5 சைஸ் தம்பிக்கா? ஓகே நம்ம பார்ப்போம் இருக்கான்னு சொல்லி சரியா. ஓகே அது வந்து 5 சைஸ் போல என்ன. ஓகே தம்பி ஷூ எடுத்து காட்டுங்க வெளியில் 2யும். ஓகே ஜஸ்டின் உங்களோட ஷூ வந்து அண்ணா வச்சிருக்கிறார், நீங்கள் வச்சிருக்கிற வந்து அண்ணாட ஷூ நினைக்கிறேன். காட்டுங்க பார்ப்போம். ஓகே அப்போ வந்து கிஃப்ட் மாறிட்டுறா. இது வந்து அப்பாட கிஃப்ட்டு. ஓகே அப்பாவுக்கு வந்து சரி பண்ணி அனுப்பியிருந்தவங்கள அப்படி அப்பாட்ட கொடுங்க. சரி ஓகே அப்போ ஜஸ்டினுக்கு ஒரு தான் இருக்குது. ஓகே ஓகே மிக்கி மாமா அதை பிரித்து கொடுப்போம். ஓகே பிரித்து பார்ப்போம். இதுதான் நான் நினைக்கிறேன் ரொபினுக்குரிய கிஃப்ட் வந்து ரொபின் வந்து அம்மாட்ட கேட்டீங்களா? அப்படியா அம்மாட்ட வந்து ஃபுட்பாலுக்கு ஷூ கேட்டிங்களா? ஓகே ரொபினுக்கு அழகான கிஃப்ட் ஒன்று தந்திருக்கேன். அந்த கிஃப்ட்டுக்கு வந்து நான் நினைக்கிறேன் ரொபினுக்கு பிடிச்ச ஒரு கலரில் ஒரு ஷூ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ ஃபுட்பால் பிளேயருக்கு ஷூ தந்தாச்சு தானே? ஷூ மட்டும் தந்தால் போதுமா? ஃபுட்பால் வேணுமா நமக்கு? என்ன ஃபுட்பால் வேணுமா உங்களுக்கு? ஓகே மல்லி ஃபுட்பால் எடுத்தாங்க. ஓகே ஃபுட்பால் நாங்கள் தான் போனோம். சின்னாக்கள் தானே நீங்கள் வந்து ஃபுட்பால் அடிக்கிறீங்கன்னா அவங்களுக்கு வந்து வித்தியாசமான ஃபுட்பால் நாங்கள் உங்களுக்கு வாங்கி தருவோம் சரியா. ஓகே இதை பிரித்து மிக்கிமா கொடுங்க. ஓகே நான் ஜஸ்டின் மிக்கிமா ஜஸ்டினை கொடுங்க. ஓகே இன்னும் ஒரு ஃபுட்பால் இருக்கு வந்து அப்பா விளையாடட்டும், அப்பாட்ட கொடுங்க. சரி ஓகே சிவாக்குட்டிக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று இருக்குது. நாங்கள் ஒழிச்சு வச்சுருக்கிறோம், லேட்டாக தான் தரப்போகிறோம். இப்போ நாங்கள் வந்து பாருங்கள். ஓகே வந்து ரைட் இப்போ வந்து அழகாக வந்து இப்போ நீங்கள் கேட்ட கிஃப்டாகவே வந்து கொண்டு இருக்கு. இதுக்கு மேலேயும் வந்து யார் நமக்கு செய்ய போகிறாங்களே அப்படி தானே? அம்மா தான் செஞ்சுருப்பாங்க கன்ஃபார்ம் ஆகி. ஜஸ்ட் யார் செஞ்சுருப்பா இந்த கிஃப்ட்லாம்? யார் தந்துருப்பாய்? அம்மா தானா? சிவாக்குட்டி பொண்ணு யார் தாங்க தந்துருப்பா அந்த கிஃப்ட்லாம் தாங்க? அவள் சரியான டயர்டாக இருக்கிறாங்க போல. ஓகே அதே ரொபினுக்கு இன்னும் ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. ஓகே நம்ம இந்த கிஃப்ட்டை பிரித்து பார்ப்போம். ஓகே இங்கே இன்னும் ஒரு குட்டி பொண்ணு இருக்கிறான். குட்டி பொண்ணு நீங்களா? அந்த குட்டி பொண்ணு ஓகே குட்டி பொண்ணு ஓடி வாங்க பக்கத்தில், மிக்கி மாமாவுக்கு பக்கத்தில். குட்டி பொண்ணோட பேர் என்ன பேர்? என்ன பேர்? கிருஷ்ணவியா? அப்படியா? இன்னொரு பேர் இருக்கா உங்களுக்கு? ஒரு பேர் தான் இருக்கா? ஒரு பேர் தான் இருக்கா? சரி ஓகே வந்து இங்கே இருக்கக்கூடிய குட்டீஸ் 4 பேருக்கு வந்து அழகாக ஒரு அழகான கிஃப்ட் ஒன்று தந்துருக்குறாங்க. ஸோ நம்ம இந்த கிஃப்ட்டை பிரித்து பார்ப்போம். ஓகே ஓகே ஆனால் இதை ஒரு கிஃப்டாக வந்து 4 பேருக்கு கொடுங்க. குட்டி பொண்ணு உங்களுக்கும் இருக்கா? ஓகே அந்த 4 கிஃப்ட்டையும் நம்ம பிரித்து பார்ப்போம் சரியா. ஓகே அப்படியே மாமாவுக்கு பிரித்து காட்டிங்களா பக்கத்தில்? ரைட் ஓகே அழகான ஸ்மார்ட் வாட்ச் ஒன்று இருக்குது. இதில் வந்து ஒரு பெரிய வாட்ச் இருக்குது, அது வந்து ரொபின் அண்ணாக்கு. மற்ற சின்ன வாட்ச் வந்து ஸ்மார்ட் வாட்ச் 3 இருக்குது, அது வந்து 3 பேருக்கும். ஓகேவா?
ஓகே இதை வச்சு என்ன செய்யணும்னு சொன்னால் 3 ஹவர்ஸ் வந்து நீங்கள் சார்ஜில் போடணும். சார்ஜில் போட்டால் நீங்கள் வந்து பாவிக்கணும். ஓகேவா? ரைட். அண்ணா ஜோதிச்சுட்டு இருக்காரு, நமக்கு பிறந்தநாள் வந்துட்டு பிள்ளைகளுக்கு வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கு, நமக்கு ஒன்றும் தர மாட்டீங்களான்னு சொல்லி. ஓகே, அண்ணாக்கு வந்து நாங்கள் ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று தரப்போம். லைஃப்பில் வந்து இந்த கிஃப்ட்டை நீங்கள் மறக்கவே முடியாத ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. ஓகே, பெருமனை அதை பிரித்து பார்ப்போம் நாம. ஓகே, இந்த கிஃப்ட்டை பிரித்து பார்ப்போம் நாம. என்னமோ என்ன இருக்கும் அப்படி பார்த்து சொல்லுங்க டக்குன்னு. ரைட், எப்படி அண்ணா கண்டுபிடிச்சல பார்த்தீங்களா? அழகான வாட்ச் ஒன்று இருக்கு. நாங்கள் இந்த வாட்சை வந்து அண்ணா வந்து வாட்ச் வந்து விருப்பமா உங்களுக்கு? வாட்ச் விருப்பம், ஆனால் அண்ணா வந்து கட்டுறதே இல்லையா அவனு சொல்லி எங்களுக்கு உலகத்தோட தகவல் ஒன்று வந்திருக்கு. ஆனால் இந்த வாட்சை நீங்கள் இப்போ கட்டி ஆகணும். கட்டி நாங்கள் முதலாவது ஃபோட்டோடு நாங்கள் எடுத்து ஆகணும், வேறு எங்களுக்கு வழிகள் இல்லை. ஓகே, அந்த வாட்சால கையில் கட்டுங்க, எப்படி லுக்காக இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். சூப்பர் பிரதர், சூப்பர். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வாட்ச் வந்து உங்களோட வைஃப் தான் உங்களுக்கு வாங்கி தந்துருக்காங்க. இதுக்கு மேலே நான் உங்களுக்கு மறைக்க விருப்பமே இல்லை. வந்து உங்களுக்கு இதுக்கு மேலே என்னத்தையா மறைக்கிறேன்? நீங்கள் வரக்குள்ளே நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், என் வைஃப் தான் அழகாக தந்துருப்பாங்க. சரி, ஓகே, எல்லாருக்கும் சேர்த்து அழகான சாக்லேட் ஓகே ஒன்று இருக்குது, அப்பா பிள்ளைகள் எல்லாருக்கும் சேர்த்து. சரியா? ஓகே, அந்த சாக்லேட்டை நம்ம வாங்கி எடுப்போம். சரியா? ஓகே. பட் அது வந்து குட்டீஸுக்கு இன்னும் ஒரு கிஃப்ட் ஒன்று அம்மாட்ட கேட்டுனீங்களான்னு சொல்லி எங்களுக்கு ஒரு உளவுத்துறை தகவல். என்ன கிஃப்ட் கேட்டுனீங்க? விளையாடுறதுக்கு ஏதாச்சும் கேட்டுனீங்களா? இல்லையே, நல்லா யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, என்ன இருக்கும்? பிள்ளை காணும் தானம்மா? ஓகே, இருக்கட்டும் பாருங்க. அம்மாவுக்கு வந்து இன்னுமே சைஸ் தெரியாமல் இருக்கு பாருங்களேன். சரி, ஓகே. ஜஸ்டின் ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அம்மாட்ட கேட்டது? ஓகே, ஃபுட்பால் கேட்டீங்க, பூட்ஸ் கேட்டீங்க, அம்மா வாங்கி தந்துட்டாங்க. சரி, ஓகே. இன்னும் ஒரு ஸ்போர்ட்ஸ் சாமான் கேட்டீங்க. என்ன சாமான் கேட்டீங்க? என்ன கேட்டீங்க? மறந்துட்டீங்களா? ஓகே, பிரிச்சு பாப்பா நான் அப்படிங்க. சரி, ஓகே, இதாங்க. எப்படி கண்டுபிடிச்சிங்க? அப்போ ஒன்றுமே கேட்கலன்னு சொல்லிட்டீங்களே நீங்கள், இன்னும் மண்டிச்சண்டா. ஓகே, பிரிச்சு பாப்பா நான் அதையும். ஓகே, அழகான பெட்மின்ட் ஒன்று இருக்கு. ஓகே, இப்போ வந்து நாங்கள் தம்பியால் பிரித்து கொண்டு இருக்கிற டைமில் வந்து இப்போ அண்ணாக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று வந்து அண்ணாக்கு. ஓகே, அண்ணாக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒன்று சொன்னால் வேறு அண்ணாக்கு என்ன ரொம்ப பிடிச்ச விஷயம்? ஓகே, உங்களுக்கு வைஃப் வந்து ரொம்ப பிடிக்கும், அது வேறு விஷயமா இருக்குது. இன்னும் ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து நீங்கள் நிறைய நாளாக வந்து நான் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நாங்கள் உங்களுக்கு தரப்போகிறோம். இப்போ அப்படின்னு சொல்லி என்னவா இருக்குது? என்னவா இருக்கும்? என்னமோ ஏதோ இன்னும் தீரல் எது மாடவோ என்னவா இருக்கு பெருமண்ணா? நல்லா யோசிச்சு பாருங்க. கண்ணுக்காலமாக நீங்கள் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்ட ஒரு சாமான் நாங்கள் உங்களுக்கு தரப்போகிறோம். இப்போ வந்து என்ன சாமான் இருக்கு? ஓகே, நீங்கள் இப்போ அந்த ஒன்றுமே கேட்கல. நீங்கள் கேட்கல பிரதர், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நீங்கள் கண்ணுக்காலமாக நீங்கள் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படுற விஷயம் உண்டு. ஓகே, என்ன சாமான்? கேட்கல, ஒன்றுமே கேட்கல. ஒன்றுமே உங்களுக்கு விருப்பம் இல்லையா? விருப்பம் இல்லையா? ஓகே, உங்களோட சந்தோஷத்தை நாங்கள் வழியில் வந்து இப்போ பார்க்க போகிறோம் உங்களுக்கு. ஓகே, ரைட். அதான் ரெண்டாவது விஷயம் இருக்கட்டும். ஓகே, தம்பியாக்கள் வந்து அம்மாட்ட இன்னும் ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று அழகாக கேட்டுருக்கீங்க. ஒரு ஃபோட்டோ ஒன்று அனுப்பி அம்மா எனக்கு இதே போல் வேணும்னு சொல்லி கேட்ட விஷயம் என்னது? ப்ளூ கலரில் இருக்கும். ஜஸ்ட் நல்லா யோசிச்சு பாருங்க, ப்ளூ கலரில் இருக்கும். நீல கலர்ஸ் ஒரு விஷயம் ஒன்று கேட்டீங்க அம்மாட்ட. என்னவா இருக்கும்? என்னது? சத்தமாக கதைக்கணும். சத்தமாக கதைச்சா தானே மாமாக்கு விளங்கும், அவங்க வெளிநாட்டில் இருக்கிற அம்மாவுக்கு விளங்கும். என்ன சாமான் கேட்டீங்க? என்ன கேட்டீங்க? ஒன்றுமே கேட்கலையா? ஓகே, மிக்கி மாமா, அப்போ இதுக்கு மேலே நமக்கு வந்து நிற்கிறதுல வந்து பிரயோஜனம் இல்லை, நம்ம போவோம். ஓகே, ஜாஸ்தி என்ன கேட்டீங்க? இப்போ சொன்ன வந்து சொல்லுங்க மாமா, சத்தமாக ஒரு தடவை. சைக்கிள் கேட்டிங்களா? மோட்டர் பைக் கேட்டிங்களா? கார் கேட்டிங்களா? ரொபின் என்ன கேட்டீங்க மாட்டேன்? சைக்கிள் கேட்டீங்களா? கேட்கலையா? ஜஸ்டின் கேட்கலையா? ஜஸ்டின் கதைக்கிறான் இல்லையா பெருமனன்? ஒருவேளை என்ன தாங்க என்ன கேட்டீங்க? சைக்கிள் கேட்டிங்களா? ஃபோட்டோ ஒன்று அனுப்புனீங்களா அம்மாவுக்கு? ஃபோட்டோ அனுப்பலையா? அப்போ ஃபோட்டோ வந்து வேறு அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன கலர்? ப்ளூ கலர் சைக்கிளாக கேட்டீங்க. ஓகே, மிக்கி மாமா அழகாக வந்து இப்போ என்ன செய்வீங்கன்னு சொன்னால், அப்படி ஃபேமிலியை வந்து அப்படியே வெளியில் கொஞ்சமாக அப்படியே கூட்டிகிட்டு வாங்க. நான் வெளியில் சர்ப்ரைஸ் கிஃப்ட் 2 பேருக்கும் இருக்குது. ஆனால் இன்னும் அண்ணாவை கண்டுபிடிக்கல உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்னன்னு சொல்லி. ஓகே, அப்படி இருங்க, நான் வெளியில் ரெடி ஆகிட்டான்னு பார்த்துட்டு வரேன். மிக்கி மாமா நீங்கள் தான் கூட்டிகிட்டு வரணுமா அவங்கள? இப்போ வாங்க, வெளியில் ஃபேமிலியை வாங்க. இப்போ உங்களுக்கு சர்ப்ரைஸ் வந்து நாங்கள் பெஸ்ட்டாக வச்சுருக்கோம். பெருமண்ணாக்கு தான் இந்த சர்ப்ரைஸ் வந்து உடனே அண்ணாக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் வெளியில் வச்சுருக்கேன். நாங்கள் பெரிய சாமானோட கண்ணை திறக்கவே கூடாது நீங்கள். சரி, ஓகே. மிக்கி மாமா கண்ணை திறக்க கூடாதா? அப்படியே கூட்டிட்டு வாங்க, முன்னுக்கு கூட்டிட்டு வாங்க. அது ஓகே, அப்படியே முன்னுக்கு வாங்க. வேணும்னா கண் திறக்கவே கூடாது. அப்படியே ஒரு கை எடுத்துகிட்டு வந்து மேலே வைங்க பார்ப்போம். ஒரு கை, ரைட். அப்படியே தடாவி பார்த்து சொல்லுங்க, என்னவா இருக்கும்? பூவர் செட்டா? ஓகே, இப்போ கண்ணை திறந்து பாருங்க என்ன இருக்குது பெருமண்ணா. ரைட், ஓகே. அண்ணாக்கு வந்து அழகாக வந்து அழகான பூஃபர் ஒன்று தந்துருக்காங்க. பெரிய பூஃபர் ஒன்று உங்களுக்கு வந்து. பூஃபர் ஒன்றா பிடிக்குமா?
பாட்டுன்னு சொன்னா பிடிக்கும் தானே? அவ பிடிக்காதுன்னு சொல்லிட்டீங்க. பிடிக்கும் தான் திடீர்னு கேட்க ஒன்றுமே சொல்ல இல்லையா? ஓகே, குட்டிஸுக்கு இன்னும் ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்கு. வந்து குட்டிஸ் எல்லாம் அப்படி அங்கே திரும்பி பார்த்துருங்க. ஓகே, இப்போ வந்து நான் உங்களுக்கு அந்த கிஃப்ட் ஓகே, இப்போ திரும்பி பாருங்க. வா சூப்பர். என்ன இருக்கு ஜஸ்டின்? இதே சைக்கிளா கேட்டீங்க? இதே போல இருக்க சைக்கிளா? எப்படி பார்த்தீங்களா? அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்ட உடனே வந்து உங்களுக்கு தந்துட்டு பார்த்தீங்களா? இது ஒரு பூதம் அப்படியே இந்த விளக்கு தேசிங்கன்னு சொன்னால் அப்படி உள்ளே வந்துடும். ஓகே, இப்போ நம்ம எல்லாரும் உள்ளே போவோம். கேக் கட் பண்ணுவோம் அப்பாக்கு. ரைட், ஓகே, அப்படி வாங்க போவோம். ஓகே ரைட். பெருமை வந்து எதிர்பார்த்துறீங்களா? உங்களுக்கு பாக்ஸ் கிடைக்கும்னு எதிர்பார்த்துறீங்களா? இல்லையா? பாக்ஸை விடுங்களேன். இன்னைக்கு வந்து சர்ப்ரைஸாக வந்து கிஃப்ட் எல்லாம் வரும்னு சொல்லி எதிர்பார்த்துறீங்களா? உண்மையிலே எதிர்பார்க்கல. ஓகே, ஜெஸ்டின் எதிர்பார்த்தீங்களா? ஜெஸ்டின், ராபின், சின்ன பொண்ணு சேவாக்குட்டி எதிர்பார்த்தீங்களா? என்ன மட்டும் விடுங்கண்ணா, நீங்கள் யார்கிட்டயாச்சும் கதைங்கண்ணா. ஓகே, எதிர்பார்க்கல. நான் ஹாப்பி தானே? ஓகே, ஆனால் ஹாப்பி. ஆனால் ஒரே கஷ்டம் இல்லை, ஒரு மன வருத்தம் உண்டு. ஸோ ஃபேமிலி அங்கே இருந்திருந்தாங்கன்னு சொல்லலாம். ஓகேண்ணே. ஓகே, ஃபேமிலி எல்லாரும் இருந்திருக்கலாம். இப்போவுமே ஒரு பிரச்சனை இல்லை. இன்னும் 2 மாதங்கள் இருக்குது. வந்து நான் உங்களை பார்க்க வாரத்துக்கு வந்து ரெடியாக இருந்து கொண்டு இருக்கா அம்மா வந்து. சரியோ? ஓகே ஜஸ்டின், சைக்கிள் பிடிச்சிருக்கா? ஓகே, அண்ணா பாக்ஸ் பிடிச்சிருக்கா? ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அழக்கூடாது பிரதர். இந்த சந்தோஷமான டைம்ல வந்து அழுதிங்கன்னு சொன்னா சரியில்லாம போயிடும். அழுறீங்களா பிரதர்? நிச்சயமா கொஞ்சம் கண்ணை தெளிச்சு விடுங்க அண்ணாக்கு. அழக்கூடாது, ஆனந்த கண்ணீர் அண்ணாக்கு. ஓகே, குட்டிஸுக்கு அழகான ஃப்ரேம் ஒன்று இருக்கு. அப்படியே கொடுங்க மிக்கி மாமா. ஓகே, குட்டிஸ் அந்த ஃப்ரேம் பிரிச்சு பார்க்கலாம் அவன். ஓகே, நீங்க தான் குட்டிஸ் ஜஸ்ட் பிரிச்சு பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி. சேவா வந்து தனியா அளவ. இப்போ சேவாவை ஓட்டோவில் கொண்டு போறாங்க, ஊருக்கு கொண்டு போறோம் வாழைக்காலைக்கு. வாரீங்களா? சேவா குட்டி கதைப்பாங்களாம்னு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்களே எங்களுக்கு. வந்து சேவா குட்டி ஒன்றுமே சொல்லலையே. சரி, ஓகே. ஜஸ்டினுக்கு எப்போ பிறந்த நாள்? எப்போ பிறந்த நாள்? ரொபினுக்கு எப்போ பிறந்த நாள்? எப்போ? வார மாசம் 20. இந்த போட்டோவில் யார் இருக்கிறாங்க? ரொபின் இருக்கிறாங்க, ஜஸ்டின் இருக்கிறீங்களா? எனக்குன்னா தெரியாம இருக்கு யார் இருக்கிறீங்கன்னு சொல்லி. நீங்க தான் இருக்கிறீங்களா? அப்போ ரொபினுக்கு வந்து 3ஆம் மாசம் பிறந்த நாள் இருக்கானே. அது குட்டிஸ் 2 பேர் இருக்கிறாங்களே, யார் அதுக்குள்ள? இவங்க தானாங்களே அப்படி ஃபேமிலி அப்படி இருக்கிறாங்க. ஓகே, ஜஸ்டினுக்கு வந்து அட்வான்ஸ் விஷஸ் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து நாங்கள் வீக்கே சர்ப்ரைஸ் ஆர்வமாக தெரிவிச்சுக்கொள்ளோம். ஸோ ஓகே, அதே போல் வந்து இன்னும் ஒரு அழகான ஸ்பெஷல் கிஃப்ட் வந்து. ஸோ இந்த கிஃப்ட் தான் வந்து இன்றைக்கி வந்து பர்த்டேக்கான இறுதியான கிஃப்ட். இந்த கிஃப்ட்டோட மகிமை வந்து பிரித்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஓகே, முக்கியமாக கொடுங்க பார்ப்போம். இந்த கிஃப்ட் வந்து வேறு லெவலாக இருக்க போது. அப்படியே பிரித்து பார்ப்போம் நாம. ஓகே, ஓகே, ஹாப்பி பர்த்டே மை டியர் டார்லிங் என்று சொல்லி அழகான ஃப்ரேம் கொண்டு வந்து தந்திருக்கிறாங்க. ஸோ ஃபேமிலி ஃபோட்டோ நான் எதிர்பார்க்கல இந்த ஃபோட்டோ இருக்கும்னு சொல்லி. நீங்கள் இன்னைக்கு ஒன்றுமே எதிர்பார்க்கல பெருமைன்னா எல்லாமே உங்களுக்கு ஸ்பெஷலாக நாங்கள் தந்திருக்கிறோம். ஓகே, குட்டி பொண்ணு அந்த கண்ணாடி போட்டு ஒரு குட்டி பொண்ணு இருக்கா யாராவே? இந்த குட்டி பொண்ணு காட்டுங்க பெருமண்ண ஒருத்தர் ஒழிச்சிட்டு இருக்காவே. குட்டி பொண்ணு இங்கே வாங்க. அந்த கண்ணாடி போட்டிருக்க பொண்ணு யாரு? ஐயோ, ஒரு வார்த்தை கதையிலும் செல்லக்குட்டி மாமாக்காக. சிவகுட்டி ஓடி வந்தாங்க. அம்மா பாருங்க இவ்வளவு தூரம் வந்து பிள்ளைக்கு கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க. ஓகே, சேவாக்குட்டி கதைக்கு விருப்பம் இல்லை போல தெரியுது. ஓகே, எங்களுக்கு கொடுத்து காட்டுங்க ஃப்ரேமே. ஓகே, ஃப்ரேம் வேறு லெவலில் இருக்கு. ஹாப்பி பர்த்டே மை டியர் டார்லிங்னு சொல்லி உங்களுக்கு அழகான ஃப்ரேம் ஒன்று தந்திருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ இறுதியான தருணத்தில் நிற்கிறோம். ஓகே, பெருமண்ணா வந்து இந்த அழகான டைமில் வந்து என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க உங்களோட அன்பு மனைவிக்கு? ஆனால் உங்களோட அன்பு மனைவி கிட்டத்தட்ட 1 hour அவங்களும் ஏசி கொண்டு தான் இருக்கிறாங்க. 4 மணிக்கு வரட்டான்னு சொல்லிட்டாங்க. ஓகே, 4 மணிக்கு வந்தாச்சு. 4 மணிக்கு வந்தாலும் இன்னும் வரல. அண்ணா 1/2 மணி நேரத்தில் வருவார், 1/2 மணி நேரம் வருவார். தம்பி நீ செய்கிறோம் அண்ணாக்கு கொடுக்குற தண்டனை தான் போன உடனே அண்ணா எப்படி வேலை செஞ்சுட்டு வராரோ அதே போல் உடுப்பில் வச்சு கேக் வெட்டுடா அதுதான் கிட்ட சொல்லி இருந்தார் அக்கா வந்து. ஓகேண்ணா, அழகான ஃபேமிலி, அழகாக இருக்கிறீங்க எல்லாரும். எல்லாமே சரியாக நடக்கும். இன்னும் 2 months அக்கா வந்துருவாங்க. எல்லாமே கிளியர். இப்போ எல்லாமே கிளியர் தானேண்ணா? எல்லாம் கிளியர். நீ இனி எல்லாமே கிளியர் தான். ஓகே, இந்த அழகான தருணத்தை என்ன சொல்லிக்க விரும்புறீங்க? ஏதாச்சும் சொல்லணும். 2 வருஷத்துக்கு முன்னாடி பர்த்டேக்கு பிரதர் ஒன்றுமே சொல்லல. இதே போலதான் பக்கத்துல வைஃப் இருக்காவும். இப்போ வந்து கடல் கடந்து இருக்கிற வைஃப் வந்து இப்போ என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க நீங்க? தேங்க்யூ மட்டும் இல்லை பிரதர், நாங்கள் நிறைய எதிர்பார்க்குறோம். நாங்கள் நிறைய எதிர்பார்க்குறோம் பிரதர். நீங்க இது தேங்க்யூ மட்டும் போதாது. நாங்கள் இவ்வளோ உங்களுக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் தந்துருக்கிறோம். நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்களை நாங்கள் செஞ்சிருக்கிறோம். ஸோ இந்த ஃப்ரேமுக்காகவே எங்க ஹாப்பி பர்த்டே மை டியர் டார்லிங் ஸ்வீட் ஆர்ட் இவ்வளோ அழகாக அழிச்சிருக்கிறாங்க. இதுக்கே ஒரு தேங்க்யூ போதாது பிரதர். வெக்கப்படுறீங்களா? வெக்கப்பட்டான பரவாயில்ல, எங்களுக்கு வேறு ஏதாவது ஒன்று வேணும். தேங்க்யூ தவிர வேறு உங்களோட ஒய்ஃபு ஒரு லவ் யூ சொல்லுவோம். ஒய்ஃபுக்கு ஒரு மிஸ்ஸி சொல்லுவோம்.
ஃபைனலாக எல்லாரும் சேர்ந்து ஓகே இந்த ஃபோனில் வந்து உங்களோட ஒய்ஃப் பார்த்து கொண்டிருக்கா உண்மையிலே போய் நேரில் பார்த்து கொண்டிருக்கா. இப்போ சொல்லுங்க பார்த்து எனக்கு ஐ லவ் யூ சொல்லியாகணும். இப்போ வேறு வழி இல்லை எனக்கு. ஐ லவ் யூ அங்கே ஒரு ஆள் இருக்கு. அவங்க யாருக்கு சொல்ல போறீங்க? எங்களுக்கா? ஐ லவ் யூ பொண்டாட்டி உங்களுக்கு டார்லிங்னு சொல்லியிருக்காங்களோ? ஓகே ஐ லவ் யூ பொண்டாட்டின்னு சொல்லுங்க பார்த்து. ஐ லவ் யூ பொண்டாட்டி. ஓகே அக்கா எப்படி இருக்கு இந்த தருணம்? நல்லா இருக்கு தானே? ஓகே குட்டி சபை எல்லாரும் சேர்ந்து வந்து அம்மா வந்து தூரத்தில் இருக்கிறோம். அம்மாவுக்கு நம்ம லவ் யூ சொல்லுவோம் எல்லாரும் சேர்ந்து. சரியா? ஓகே குட்டீஸ் இங்கே பா ஜஸ்டின் ரோபின் சேபா குட்டி எல்லாரும் சேர்ந்து நம்ம அம்மாவுக்கு வந்து லவ் யூ சொல்ல போகிறோம். சரியா? மாமா சொல்கிற கூட திரும்ப சொல்ல போகிறோம். ஓகே ஐ எல்லாரும் சேர்த்து அப்பாவும் சேர்த்து தான் ஐ லவ் யூ. நீங்க பொண்டாட்டின்னு சொல்லுங்க மற்றது அம்மான்னு சொல்லுங்க. அம்மா ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். அதே போல மிஸ் யூ ஒரு தடவை சொல்லுவோம். நான் மிஸ் யூன்னு சொல்லுவோம். ஓகே இப்போ பிரதர் மிஸ் யூ சொல்லுங்க. இப்போ வைஃப் இப்படி தான் வரைக்கிறேன் நாங்கள். இப்போ மிஸ் யூ சொல்லுங்க. மிஸ் யூ சொல்லுங்க உங்களோட வைஃபுக்கு என்னென்னு சொல்லி கூப்பிட்றேன் நீங்கள் அக்காவை? பேர் என்ன பேர் அக்காட? மேனகா. அப்போ மிஸ் யூ மேனகான்னு சொல்லுங்க. ஐ மிஸ் யூ மேனகா. ஐ மிஸ் யூ மேனகா. ஓகே சூப்பர் 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 சூப்பர். ஓகேண்ணா எல்லாம் கிளியர். சந்தோஷம் தானே? ஃபேமிலி எல்லாரும் ஹாப்பி தானே? குட்டிஸ் எல்லாரும் ஹாப்பி தானே? சேபா குட்டி மட்டும் தான் கதைக்கிறா அவளை நம்மளோட. சேபா குட்டி உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு மாமா தரவா? இல்லைண்ணா இனிமேலே நாரியன்னு படுத்தாதீங்கண்ணா. ஓகே தேங்க்யூண்ணா. மீண்டும் மீண்டும் விகே சர்ப்ரைஸ் சார்பாக வந்து அண்ணாக்கு இதையும் கணிந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதே போல வந்து ஃபேமிலிக்கு நாங்கள் வந்து விகே சர்ப்ரைஸ் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஓகே நம்ம கேக் கட் பண்ணுவோம். சரியா? ஓகே தேவதைகள் புன்னகையால் மனம் வீசிருங்கள் வானத்தில் ராஜமின் நீடிகள் ஓழி மழை என்ன வந்து பொழியுங்கள் மலர் சிந்தும் தேத்துழியில் அடையில்லாத சுவைதான்